என்ன கேக்குறேன்னா புள்ள பெத்தது யாரு? பொண்டாட்டி. நீ பெக்கல இல்ல? நான் வந்து அது பெத்துச்சு அதுக்கு இது பண்ணதுனா அதான் ஒன்னால புள்ள பெக்க முடியாது. அப்ப நான் இந்த நீ நல்லா அப்புறம் வந்துறோம். நீ புள்ள பெக்க முடியும்னா நீ எதுல புள்ள பெப்ப? அட நான் புள்ள வைக்கலையா? அதத்தான் சொல்றேன், நீ புள்ள பெக்கல. நான் புள்ளைய குடுக்கத்தே முடியும். எப்படி புள்ள கொடுத்த? நான் இங்க இருந்து புடிங்கிட்டா கொடுத்த? புடிஞ்சு கொடுத்தயா? ஆவதும் பெண்ணாலே மனுஷன் அழிவதும் பெண்ணாலே, ஆழ்வது பெண்ணாலே அவனே தாழ்வது பெண்ணாலே. ஆவது பெண்ணாலே மனுஷன் அழிவது பெண்ணாலே, வாழ்வது பெண்ணாலே அவனே தாழ்வது பெண்ணாலே. ஆவது பெண்ணாலே மனுஷன் அழிவது பெண்ணாலே, வாழ்வது பெண்ணாலே நீங்கெல்லாம் தூங்குவது எதனாலே? தெற்கு மதுரையில் கப்பு சுடற்பட்டு வெந்தது பெண்ணாலே, அந்த விளையாட்டு சிறுபுள்ள வீர ஜிவாஜியா ஆனது பெண்ணாலே. சொல்லண்டு சூரியன் சொன்ன சொல்லுக்கு நின்றது பெண்ணாலே, அந்த மஞ்ச கயிறுக்கும் தாலி கயிறுக்கும் தோட்டது தன்னாலே. இந்தியா தங்க பதக்கம் ஜெயிச்சதெல்லாம் பெண்ணாலே, இந்தியா தங்க பதக்கம் ஜெயித்ததெல்லாம் பெண்ணாலே. இந்தியா தங்க பதக்கம் ஜெயிச்சதெல்லாம் பெண்ணாலே. அந்த வழி இந்த மக எனையாலே வந்தாலே, ஆவதும் பெண்ணாலே மனுஷன் அழிவதும் பெண்ணாலே, வாழ்வது பெண்ணாலே அவனே தாழ்வது பெண்ணாலே. மனம் கெட்டு போன தசரதன் செத்து விட்டது பெண்ணாலே, அந்த 10 தலையில் பித்த கொண்ட மன்னன் போனது பெண்ணாலே. பாலைவனம் எங்கு மூளை கட்டும் மஜ்னு போனது பெண்ணாலே, அந்த ரோமாபுரி எங்க ரத்த குலமானது பெண்ணாலே. இந்த கால கட்சி எல்லாம் ரெண்டா போச்சு பெண்ணாலே, இந்த கால கட்சியை எல்லாம் பெண்ணாலே. இந்த கால கட்சி எல்லாம் ரெண்டா போச்சு பெண்ணாலே. வாழ பயந்தவையே வாழ்ந்தாண்டி ஒன்னாலே, ஆவது பெண்ணாலே மனுஷன் அழிவது பெண்ணாலே, வாழ்வது பெண்ணாலே அவனே தாழ்வது பெண்ணாலே. பஞ்சவண்ட வகை பகவெண்டு கொடி நட்டது பெண்ணாலே, அந்த இந்திர சந்திர 2 வயல்களும் கெட்டது உன்னாலே. கொள்ளை கொள்ளும் அந்த வெள்ளதாச்சி மகள் வந்தது பெண்ணாலே, ஆல்ரவுண்டு சூர்யா பப்புனு வீரமணி கெட்டது பெண்ணாலே. நல்லது கெட்டது இங்கே நடப்பதெல்லாம் உன்னாலே, நல்லது கெட்டது எல்லாம் நடப்பதெல்லாம் பெண்ணாலே. நல்லது கெட்டது இங்கே நடப்பதெல்லாம் பெண்ணாலே. எல்லாத்தையும் ஒரு பாட்டில் சொல்ல முடியாது என்னாலே, ஆவது பெண்ணாலே மனுஷன் அழிவது பெண்ணாலே, வாழ்வது பெண்ணாலே அவனே தாழ்வது பெண்ணாலே, அவனே தாழ்வது பெண்ணாலே, அவனே தாழ்வதும் பெண்ணாலே. என்ன மைக் செட்டுக்காரனே, ஒரு 200 தர இந்த ஆல்ரவுண்ட் மைக்கு மட்டும் ஆஃப் பண்ணி போட்டுரு, நரம்புழுது சாகட்டும். ஏய் என் காதை போச்சுங்கிட்டு நீ பேசாம மகள ஷோட் மிஷின் வாங்கி மாட்டிரு. அதுதான் இங்கிட்டு இங்கிட்டு போட்டு இப்படி அடிச்சா எப்படி இருக்கிறது பார்த்துக்க. ஆனா எனக்கு ஒண்ணு மட்டும் தெரியுது, என்ன எதுக்கு முக்காவாசி பெட்டிக்காரு காதுல வந்து மாட்டிருக்கேன்னு இப்பதான் தெரியுது. இந்த மாதிரி கொலாரா பாவிலாம் வந்தா அப்புறம் என்ன ஆகும்? என்னாங்க பேசாம நாளந்து பஞ்சு வச்சுட்டு வந்துரு, நெஞ்சுக்கு வச்சுக்க வச்சுக்க. ஆமா இல்ல 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 எதுக்கு உட்கார வச்சிருக்க? இதுல பாதி தூங்குதையா, அதுக்கெல்லாம் தொழில் பிடிக்கலையா? அப்படியா? ஏன் என்ன நீங்க ஒழுங்கா நடிப்பாங்களா?
இடையில இருந்து காலை வாரிட்டு விட்டுருவாங்க சொல்லி சந்தேகத்திலே பாக்குறாங்க. அப்படி அவங்க பார்க்கல. இந்த படுத்திருக்க ஆளுக உள்ள நாடக நடிகர் வந்துட்டாங்க, நல்லபடியா நடிச்சிடணும்னு படுத்திருக்காங்க. இந்த உட்காந்துருக்க ஆளுக உள்ள 10 பேர் ஊருக்குள்ள வந்து ராத்திரி 10 மணிக்கு இறக்குனாங்களே, ஊருக்குள்ள எதுவும் கிளப்பிட்டு போனாலும் போயிடுவாங்க. நம்ம இங்கே இருந்து இந்த பயலில் பத்திரமா பார்த்துக்கணும் உட்காந்துருக்கா. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம நிலத்தில் ஏதோ ஒரு தேவகானம் வேக நேரமாக ஒலித்துக் கொண்டிருக்கிறது. முனி ஓட்டமா அந்த காணதிரி சொந்தக்காரர் யார் என்று சுத்தி பார்க்கிறேன். சூத்துவத்தி வைரவனுக்கு திருப்பவர்கள் மனித ஜாதி, சில வயிறறிய திருப்பவர்கள் மிருக ஜாதி. வயிறு வலிக்க சிரிப்பவர்கள் மனித ஜாதி, சில வயிறறிய திருப்பவர்கள் மிருக ஜாதி. மனிதன் என்ற போர்வையில் மிருகவாழும் நாட்டிலே நீதி என்றும் நேர்மை என்றும் எழுதி வைத்தார் ஏட்டிலே, எழுதி வைத்தார் ஏட்டிலே. அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கின்றது ஆனந்த சிரிப்பு, இங்கே நீ சிரிக்கும் புன் சிரிப்போ ஆனந்த சிரிப்பு. ஞானல் போல வளைவதுதான் சட்டமாகுமா, அதை வளைப்பதற்கு வழக்கறிஞர் பட்டம் வேண்டுமா? ஞானல் போல வளைவதுதான் சட்டமாகுமா, அதை வளைப்பதற்கு வழக்கறிஞர் பட்டம் வேண்டுமா? தர்ம தாயின் பிள்ளைகள் தாயின் கண்ணை மறைப்பதா, பூனை எல்ல புலிதான் என்று போக போக காட்டுகிறேன், போக போக காட்டுகிறேன். சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அது ஆனந்த சிரிப்பு. இங்கே நீ சிரிக்கும் புன் சிரிப்பு ஆனந்த சிரிப்பு. நல்ல தீர்ப்பை உலகம் சொல்லும் நாள் வரும்போது அங்கு சிரிப்பது யார் அழுவது யார் தெரிய போது, அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அது ஆணவ சிரிப்பு, ஆணவ சிரிப்பு. சரி பாவம், நீங்களாம் பாவம். 9:45 உட்காத்த மரியாதையை எந்திரிச்சு போங்க. போதும், நீ பொழந்த வரைக்கும் போதும். போ உள்ள போய் நீ வேற ஏன் அப்படி படுத்துற? போயா கிளம்பியா வேலை பாரு. ஆனா உன்னதான் போறியாலே மண்டியா போய் ஆதரவு போட்ட மாதிரி போயா. எத்தனை பேர் சொல்றது? போறியாலே மரியாதையா கிளம்பிரு. கிளம்பு. கிளம்புனா நான் ஏன்டா கிளம்பாம போறேன்? உனக்கு கிளம்பிட்டாலும் போய் தொலை. போறியாலே உன்னதான் சொல்றீங்க. உன்னாலதான் அவ்வளவு பிரச்சனை. போயா முதல்ல. ஒரு அளவு பூசு தான் பொறுப்பே எரிச்சா பூதாரு. அப்புறம் என்ன சொல்லிக்கிட்டு நின்றுக்கிட்டு ஏண்டா முட்டையா கடிக்க அங்க போய் பேசுறா, என்ன ஏன்டா பேசுற? உனக்கு போய் வந்தாரை வரவேற்பது வண்டமிழ்நாடு என்பார்கள். அப்பேற்பட்ட தமிழ்நாட்டிலே, இந்த பாரத நாட்டில் பரத நாட்டிலே மரியாதை கிளம்பு. எத்தனையோ உலகத்திற்கு சென்றுள்ளேன், ஆனால் இதை போலும் வளர்த்தியான மனிதனை நான் பார்த்ததில்லை. பார்த்துருக்க மாட்டியா? வாங்க, வந்து விட்டேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. என்ன ஆஸ்பத்திரியில் முடியாம இருந்தா வந்திருக்கேன். அது தமிழருடைய பண்பாடு, வந்தவங்களை வரவேற்கிறது. அப்படி நல்லா இருக்கீங்களா? வீட்டில் பொண்டாட்டி பிள்ளைகள்லாம் நல்லா இருக்கா? பொண்டாட்டிகள் பிள்ளைகள் இருப்பாளுங்க. பொண்டாட்டி எல்லாம் நான் பொண்டாட்டி பண்ண வச்சுல நடத்துறேன். பொண்டாட்டி ஒண்ணு தானே உங்களால முடிஞ்சு? அப்புறம் பொண்டாட்டிகள்னா இல்ல எங்க கணக்கெல்லாம் பூராமே 2 2 3 3. உங்களுக்கு இது இருக்கு. சிவனுக்கு 2, பெருமாளுக்கு 2, உங்க எங்க அப்பாவுக்கு 3, பிள்ளையாருக்கு 15, எனக்கு 52. வேற ஒண்ணுமில்ல, உங்க உடம்பு அப்படி இருக்கு, நீங்க வச்சுக்கிறீங்க. பாவம் ஏன் உடம்புக்கு முடியாது இல்ல? யார் நீங்க? இந்த இடத்துல இருந்து என்ன பண்ணி சும்மா வந்து திரியீங்களே, என்ன விஷயமா? அதைத்தான் நான் கேட்கறேன். ஏன் இடத்துக்கு நீங்க வந்தீங்க? நீங்க யாரு? எதுவோ இடம்? இதான் என் இடம். இருந்த வெள்ளத்தை வரடிச்சா வந்த வெள்ளம். அதைத்தான் சொல்றேன். இந்த வெள்ளம் எந்த வெள்ளத்தை வரட்ட பாக்குது? இடம் என்ன இடம்? இது வேள்விமலை சாரல். வேள்வி என்றால் யாகம். யாகம் பண்றது யாரு? முனிவர்கள். இந்த மலை யாருக்கு சொந்தம்? இந்த மலை வந்து எனக்கு சொந்தம். டேய் பத்தானே அர்த்தம் சொன்ன. இந்த மலை யாருக்கு சொந்தம்? எனக்கு சொந்தம். நீ என்ன முனிவனா? நான் முனிவர் இல்ல. அப்புறம் எப்படி உனக்கு சொந்தம்ங்கற? என்கிட்ட தானே இருக்கு. யார்ட்ட இருக்கு? என்னட்ட என்ன இருக்கு? அத்தாச்சி. அதனால தைரியமா பேசுற. ஆமா. உனக்கு முன்னாடி யார் வச்சிருந்தா? எனக்கு முன்னாடி எங்க அண்ணன் வச்சிருந்தாரு. யாரு? அத்தாச்சியா. வெக்கமா இல்லையா? ஏன் உன்னை வச்சிருந்தா நீ வச்சிருந்தம்ங்கற? சரி உங்க அண்ணனுக்கு முன்னாடி யார் வச்சிருந்தா? எங்க அப்பா வச்சிருந்தாரு. முறை மாறுமே. இல்லையா, அதே முறைதான். அத்தாச்சி தான். உங்க அப்பா வச்சிருந்து அதுக்கப்புறம் நீ உங்க அண்ணன் வச்சிருந்தான்னா அது அம்மா முறை இல்லையா? இல்ல இல்ல இல்ல, அவர் வச்சிருக்கும் போது நாங்க போகல, நாங்க வச்சிருக்கும் போது அவர் வர மாட்டாரு. சரி இவ்வளவு ஆள் வச்சிருக்கீங்களே, அந்த அத்தாச்சி நிலைமை என்னாச்சு? கிழிஞ்சு வச்சு தச்சு வச்சிருக்கிறேன். எதை சொல்ற? அத்தாச்சி. இந்த அத்தாச்சிடா? அந்த அத்தாச்சி தான். என்ன? அட அத்தாச்சி தாயா. அத்தாச்சினா என்ன? ஓயாம பிரிக்கிறோமா, அப்புறம் மூடுறோமா, பிரிக்கிறோமா, மூடுறோமா, கிழிஞ்சு போச்சு. அப்புறம் என்ன பண்றது? எங்க அப்பா பிடிக்க சொல்லி, அதுக்கு பேர் என்னன்னா, அப்புறம் எங்க அப்பா பிடிக்க சொல்லி நான் தான் ஊசியை உள்ள விட்டு நூலை போட்டு இழுத்து கட்டி வச்சிருக்கிறேன்.
அதுக்கு அத்தாச்சி இட்டு போடணும்டா அந்த அத்தாச்சி நீங்க அத்தாச்சினா அண்ணன் நீங்க எந்த அத்தாச்சியா சொன்னீங்க? நான் உங்க அண்ணன் முன்னாடி இத்தனை பேரும் அத்தாச்சியை போட்டு அத்தாச்சி உயிரோட இருக்குமாயா? ஏண்டா இட்டு போடணும்யா முதல்ல? அதான் இட்டு போட்டதுனால தான் அத்தாச்சிங்கிறேன். சரி, இடத்திற்கும் உமக்கும் ஆளுக்கும் தோற்றத்திற்கும் சம்பந்தம் இல்லை. எல்லாம் சம்பந்தம் இருக்கு. வந்த நோக்கம் என்ன? வந்த நோக்கம் நீர் வர காரணம் நீர். தண்ணி நிறைய குடிச்சா நீர் வரத்தான் செய்யும். தாங்கள் அறிவாளித்தனமாக பேசுகிறோம் என்று நினைப்போ. ஆமா, ஆல்ரவுண்டுக்காரனோட சேராத மூளை மங்கிரும். தாங்கள் நீர் வர காரணம் ஒரு மரியாதை கொடுத்து பேசுறீங்க. அத தாயா சொல்றேன். தண்ணி போர் போட்டா நீர் வரும், இல்ல தண்ணியா குடிச்சா நீர் வரும். ஏய் நீர் அந்த நீரை தாயா சொல்றேன். அங்க ஒரு ஆளு மந்தல இருந்து போட்டுக்கிட்டே என்ன போறது தண்ணி வரல. அந்த ஆளு 10 மணில இருந்து போட்டுக்கிட்டு இருக்கா. என்ன யார்? அதுல என்ன தண்ணி வரல. சரி, என்ன யார் தெரியுதா? உங்களை பாக்கும்போது நல்லா தெரியுது. சரி, யார் அப்பனே? யாரை பிடிச்சி நான் பிணைகிறேன்? ஏட்டி இப்படியா பேசாதீங்க. நான் எங்கேயா நான் சும்மா தண்ணி அடிக்கிறேன் வந்து பிணைகிறேன் மயிரை பிடிக்கிறேன். நான் உங்களை பிணைய சொல்லலைங்க. யார் அப்பனே? நான் இன்னும் யாருக்கு அப்பன் ஆகல. புதிய எரும மாடு மாதிரி இருக்க. யாருக்கு அப்பனா ஆகலன்னா விளங்க மாடா. இன்னும் ஆளு கிடைக்கல. சரி, ஒருவேளை யாருக்கு அப்பனா ஆவீங்க? என் பொண்டாட்டிக்கு பிள்ளை இருந்தா அப்பன் ஆகுவேன். எவ்வளவு விவரமா சொல்றேன் பாருங்க. யாருக்கு பிள்ளை இருந்தா நீ எப்ப? என் பொண்டாட்டிக்கு பிள்ளை இருந்தா நான் அப்பேன். அப்ப உனக்கு பிள்ளை வரக்காது. அப்ப எனக்கு எல்லாம் ஊர்வலுக்கு இருந்துச்சு. கேக்குற அப்ப என் பொண்டாட்டிக்கு பிள்ளை இருந்தா நான் தான் அப்பேன், நீயா அப்பேன்? அதத்தான் நாங்க ஏன் கோபப்படுறோம். நான் என்ன கேக்குறேன்னா, பிள்ளை பெத்தது யாரு? பொண்டாட்டி. நீ பெக்கல இல்ல? நான் வந்து அது பெத்துச்சு, அதுக்கு இது பண்ணதுனா அதான் உன்னால பிள்ளை வைக்க முடியாது. அப்ப நான் இந்த நீ நல்லா அப்புறம் வந்து நீ பிள்ளை வைக்க முடியும்னா நீ எதுல பிள்ளை வைப்ப? அட நான் பிள்ளை வைக்கலையா? அதத்தான் சொல்றேன். நீ பிள்ளை வைக்கல. நான் பிள்ளைய குடுக்கத்தான் முடியும். எப்படி பிள்ளை கொடுத்த? நான் இங்க இருந்து புடிங்கிட்டா கொடுத்த? புடிஞ்சு கொடுத்தயா? புடிஞ்சு கொடுக்கறது பத்திரமாயா? அது பிள்ளை வைக்க உன்னால முடியாது. ஏன்னா அதற்கு உண்டான அதுக்கு உண்டான சாமான்டல்னு சொல்லிட்டு போ. இல்ல வாயில கக்குனா தாண்டா வரும். கக்குனா வரும் நக்குனா வர முடியும். யாயா பொறுத்துற? உன்னால பிள்ளை வைக்க முடியாது. அவன் பொண்டாட்டி நான் பாராட்டியா? என்ன நம்ம புருஷனால பிள்ளை வைக்க முடியாட்டியும் நம்ம ஒரு பிள்ளைய பத்து கொண்டாந்து அவனை அப்பனாக்குவோம். அப்ப நீ சொல்றத பார்த்தா எப்படி தெரியுமா இருக்கு தெரியுது? இல்ல நீங்க தான் சொன்னீங்க. என்னால புள்ள வைக்க முடியல. சரி, பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட போய் அது ஒரு பிள்ளைய கொண்டாந்து மட்டும் யாரு தவறா நல்ல மரியாதை இல்ல உனக்கு. நீங்க என்ன சொன்னீங்க? என்னால புள்ள வைக்க முடியாது, என் முண்டாட்டி. அட நான் புள்ள வைக்க முடியாது. நான் எப்பயா சொன்னேன் உனக்கிட்ட? அப்ப நான் எதுல வைப்பேன்னு கேட்பேன். நான் எதுல வைப்பேன்? நான் இதுல வைப்பேன். அப்புறம் அதே உன்னால முடியாது. அட வேலையா நான் பார்க்கணும். அங்கே உடனே அவங்க வேலையா பாப்பாங்க. தாயா இருந்தாலும் பிள்ளையா இருந்தாலும் வாய் வேறு வேற. நல்ல நல்ல கதையை நல்லா கவனிச்சிடணும். தாயா இருந்தாலும் பிள்ளையா இருந்தாலும் வாய் வேறு வேற. உனக்கு பசிக்குன்னு உன் பொண்டாட்டி போய் 2 தட்டு சோறு தின்னா உன் பசி நிக்குமா? எப்படி நிக்கும்? உன் பொண்டாட்டிக்கு பசிச்சா பொண்டாட்டி சாப்பிடணும். உனக்கு பசிச்சா நான் சாப்பிடணும். அப்போ உன் பொண்டாட்டி பிள்ளை வத்தா யார் பிள்ளை? பொண்டாட்டி. ஐயா ஐயா ஏன் பிள்ளை? அது வந்து வயிற்று பசியா? இது இந்த பசியா? சரி, என்கிட்ட விட்டு போ. உன்னுடைய உதவியாலும் உன்னுடைய மனைவியினுடைய ஒத்துழைப்பாலும் ஒரு குழந்தை பிறந்துருச்சு. ஆமாமா. அப்படி சொல்லுங்க. நீங்க உதவி பண்ணிருக்கீங்க, நம்ம ஒத்துழைப்பு கொடுத்தோம். ஆமாமா. முடியாம இருந்துச்சா? என்னடா பொண்டாட்டிக்கு உதவி பண்ணியானே ஆகிறேன். ஆமா ஆமான்னு தலையாட்டிக்கு இருக்க. ஆமா, அந்த அம்மாக்கு பிரஷர்ல இருந்துச்சு. நான் கொண்டு இதை விட்டேன். நல்லா வாயில வருது. சரி, என்னன்னு குழந்தை பத்திட்டீங்க. ஆமா. நீங்க போய் ஒரு மாங்கன்று வைக்கிறீங்க. என்ன கண்ணு? மாங்கன்னு வச்சது யாரு? நான் தான் வச்சேன். கண்ணு சின்னதா இருக்கு. சிறுசா பெருசாகணும்னா என்ன பண்ணணும்? தண்ணி ஊத்தணும். தண்ணி ஊத்துனே கண்ணு பெரிய மரமா பெருசா. மரத்துல இருந்து என்ன வரும்? பிஞ்சு. பிஞ்சுல இருந்து பூ. பரவாயில்ல, தெளிவா தான் இருக்கீங்க. பூல இருந்து பிஞ்சு. முதல்ல பூ எதுல இருந்து வரும்? பூ வந்து இதுல இருந்து வரும். அதுல இருந்து வருது. ஏய், முதல்ல பூ பிஞ்சுன்னு என்ன பிரச்சனை? பூ எதுல இருந்து வரும் முதல்ல சொல்லு. முதல்ல வந்து இலை வருதா? நீ ஆரம்பத்துக்கு முதல்ல இலை வருதா? இலையில இருந்து காம்பு வருதா? காம்பு வருதா? காம்புல இருந்து பச்சை அத்தத்துல வரும் பாத்திருக்கீங்களா? அது என்ன? அது பேர் என்ன? அது வருது இல்ல? அது பேர் என்னடா? அது பேர் என்ன? அவதே நான் சொன்ன பேரை உடனே என்ன மாதிரியா நீ? அரும்பாகி முட்டாகி பூவாகி. அந்த பூவாகி முதல்ல என்ன வரும்? அரும்பு. அடுத்து அப்புறம் இந்த பூ. அரும்புக்கு அப்புறம் இப்பதான பாட்டு பாடி காமிச்சு. அரும்புக்கு அப்புறம் முட்டு. மொட்டா புட்டா இத வந்துருச்சு. மொட்டுக்கு அப்புறம் பூவு. ஆமா. பூவுல இருந்து பிஞ்சு. பிஞ்சுல இருந்து குஞ்சு. இது காய். காயில இருந்து காய்க்கு அப்புறம் பழம். என்ன பழம்? மாம்பழம். வச்சது யாரு? நான் தான். அப்ப அது யார் விட்டு பழம்? யோ, அது கண்ணை வச்சு மாமரம் வளைஞ்சு மாம்பழம். கண்ணு வச்சது யாரு? நான் தான் வச்சேன். தண்ணி பச்சினது யாரு? நான் தான். உரம் வச்சது யாரு? நான் தான். மரத்துல இருந்து பழம் வந்துச்சா? ஆமா. மரம் யார் விட்டு மரம்? ஏன் மரம்? அப்ப பழம் யார் விட்டு பழம்? ஏன் பழம்னா ஒரு வேளை திங்க மாட்டாயா? வெள்ளக்க மாத்தினாலே அடிப்பா. சிங்கம்னார் சந்தையில போய் நின்னுகிட்டு ஒரு தள்ளுவண்டில வாங்க 10 ரூபா. நீங்க இப்ப சொல்றதுல எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கு. என்ன? இப்ப நான் மாமரம் வரும்னா என்ன வைக்கணும்? மாங்கொட்டையை வைத்தால் மாங்கன்று வரும். மாங்கொட்டையை வச்சா மாம்பழம் வரும். மாம்பழம் வரும்ல? மாங்கொட்டை வச்சா மாம்பழம் வரும். ஏன் கொட்டை வச்சா ஏன் புள்ள வரும். தாவாங்கொட்டையா? தாவாங்கொட்டையை வச்சா புள்ள எப்படி வரும்? அதுவும் தான் வைக்கிறாங்க. இதுக்கு பேர் தான்டா. அது வச்சா புள்ள வரும். அது கடுப்புஜா வரும். அநாகரிகமா பேசாதீங்க, எனக்கு பிடிக்காது. சொல்லுங்க. எல்லாம் வேற இருக்காங்க. சரி, ஏதோ உங்களுடைய உதவியால குழந்தை வந்துருச்சு. நீங்க யாரு? புள்ளைக்கு அப்பா. அப்புறம் புள்ள வந்ததுக்கு அப்புறம் நான் யாருன்னா என்ன யாருன்னு தெரியுதா? என்னங்க? என்ன யாருன்னு தெரியுதா? உங்களை பார்க்கும்போது நல்லா தெரியுது. என்ன தெரியுது? பேச்சுல மாற்றமே இல்ல. அது 10 பொருத்தும் பக்காவா இருக்கீங்க. எதுக்கு? இந்த சிங்கம் நேரில்
ரோட்டு ஓரத்துல என்ன பண்ணா? தள்ளுவண்டி கடை ஓட்டுறீங்களா அவர் நீங்க தானே? இப்படியா இருக்காரு தள்ளுவண்டி கடை? ஆமா. என்ன பண்றாரு? தள்ளுவண்டி கடைக்கு பக்கத்துல ஒரு பொம்மை வச்சிருப்பாங்க, அப்படியே நின்றுகிட்டு இருக்கு என்ன நேரம் பார்த்தாலும். ஆனா அதே மாதிரி ஆனா ஒரே ஒரு விஷயம் அதுக்கு உங்களுக்கு மாற்றம் என்ன? அது செவனேன்னு நிக்க, ஆனா நீங்க செவனேன்னு நிக்க மாட்டேங்கிறீங்க. டேய், சோஸ்திர பிரியா சூர்யா, அபிஷேக பிரியா சிவ, அலங்கார பிரியா விஷ்ணு. நீங்க அவுசாட்ட போனியா பழசாட்ட போனியா சோத்துல போறீங்க கேட்கல. வச்சாரும் சோஸ்திர பிரியன் சூரியன், அபிஷேக பிரியன் சிவன், அலங்கார பிரியன் விஷ்ணு, நடன பிரியா ருத்ரா, கரகர பிரியா சுந்தராம்பாள், கனிப்பிரியா கந்தா, அடியன் கலகப்பிரியன் நாரதன் என்பார்கள் என்னை. சுவாமி நாரதரா? நானே தான். நீங்களா? நான் தான். சாகா சுவாமி, நானும் நாடகத்துல ஒரு 6 வருஷமா இருக்கிறேன். சரி. இது வரைக்கும் இந்த மாதிரி அவுஞ்சாப்புல ஒரு நாரதர் நான் பார்த்ததே இல்ல. டேய், ஊருக்காக உழைச்சு ஓடா தேஞ்சிட்டு என்ன பண்ண சொல்ற? அப்படியா சாமி? மெழுகுவர்த்தி தன்னை உருக்கி பிறருக்கு வெளிச்சத்தை. ஆனா சரியான சூத்தி வத்தியாவுல இருக்கிறியா? நீ ஏன்டா அங்க பாக்குற கதையை பேசுற? இல்ல சாமி, உடம்பு இருந்தா கொஞ்சமாவது காக்கில கரியாத இருக்குது. என்ன உடம்புனே தெரியலையா? எங்க? சரி, எங்க இருந்து வர்றியப்ப? மேலூர்ல இருந்து வர்றேன். மேலூர்ல இந்த கொட்டாம்பட்டி கிட்ட இருக்க. தவறா நினைக்கிறேன். நான் சொன்னது மேல் உலகம். ஓ, அப்ப நாரதர் நீங்க? ஆமா. பேச்சுல மாற்றம் இல்ல. கிடையாது. நடந்தது நடக்க போது நடந்து முடிஞ்சது எல்லாம் உங்களுக்கு தெரியும். முக்காலமும் யாம் அறிவோம். எதுல நமக்கு என்ன கேள்வினாலும் பேச சொல்லுவீங்க. கேளும் கேட்டு பாரும். பேச்சுல மாற்றம் இல்ல. கேளியா? நடந்தது தெரியும், நடக்க போகுது தெரியும், நடந்து முடிந்தது எல்லாம் 3 எனக்கு தெரியும். உனக்கு 2 தான் தெரியும். என்னது? நேத்து நடந்து முடிஞ்சது உனக்கு என்ன தெரியுமா? தெரியாது. இப்ப என்ன நடந்துருக்குன்னு தெரியுமா? தெரியாது. நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியுமா? அது தெரியாது. அப்ப உனக்கு 2 தெரியும், எனக்கு 3 தெரியும். ஓ, எனக்கு 2 தான் தெரியுது இப்ப. சரிங்க சாமி, இப்ப நான் உங்கள்ட்ட ஒரு விஷயம் கேட்கிறேன். கேளுங்க. நடந்து நடக்க போது நடந்து தெரியும்ட்டியா? எப்படா கேப்ப? காலாப்பூர் தெரியுமா? எங்க இருக்கு காலாப்பூர்? எங்க தேவலோகத்துல அப்படி ஊர்லாம் நான் கேள்விப்பட்டதில்ல. நான் கேட்டு எல்லாம் தெரியும். நடந்தது நடக்க போது நடந்து முடிஞ்சது தெரியும்ல. காலாப்பூர் தெரியுமா தெரியாதா? தெரியும். எதுக்கோன்னு வர்றாங்க. காலாப்பூர் தெரியுமா தெரியாதா? தெரியும். அங்கே காளியப்பன் முண்டாட்டி யார் வச்சிருக்கா? ஏய், காலாப்பூர்ல காளியப்பன் ஒருத்தர் இருக்காரா? நான் கேட்டதுக்கு பதில். யாராவது ஒரு ஆளு ஒரு நாளைக்கு மேடையில் நாடகம் பார்க்குற ஆளு வந்து என்னடா என்னைய பத்தி பேசுறேன்னு உன்னை கேட்கல. நான் கேட்டதுக்கு பதில் தெரியாது. ஏண்டா இது என் பொழப்பா? நடந்தது தெரியும், நடக்க போகுது தெரியும், நடந்து முடிஞ்சது தெரியும். அப்ப யார் வச்சிருக்கான்னு தெரியாது. நடந்தது நடக்க போது நடந்து முடிஞ்சது தெரியுமில்லையா? கதைகளை கேளு, கவிகளை கேளு, ஏதாவது ஒரு அர்த்தங்கள் சொல்றேன். எவன் முண்டாட்டி இதுக்கே பதில். இதுக்கே பதில் நீங்க என்ன? உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியும். எனக்கு தெரியுமியா? அப்ப அந்த விளையாட்டை அழகிறியா? எனக்கு தெரியும். யார் வச்சிருக்கா? அவன் தான் வச்சிருக்கான். அப்ப நான் பக்கத்துல இருக்காரு 4 காண்டு குடிக்கொண்டு வச்சிருப்பேன். அவன் முண்டாட்டி அவன் வந்தா வச்சிருப்பாங்க. என்ன இதுக்கு வழக்கம் தெரியல. நீங்க என்ன பெரிய நாரதர்? இதுல உனக்கு கை வர தட்டாக வளைச்சு சூர்யா வாடா உன்னையோட சேர்ந்துட்டாடா கூட்டிட்டு போடா. என்னது? என்ன சிரிப்புங்கறக்கா என்ன தண்ணான்னு சொல்லுவியா நீனே? இல்ல சாமி, தெரியாதுல்ல. தெரியாது. சரி விடுங்க. இப்ப உங்க பேர் நாரதர் தான். ஆமா. பேச்சுல மாற்றம் இல்ல. பேச்சுல மாற்றம் இல்ல. செய்வன போல மாதிரி கைய பின்னாடி இல்லையா? இது இடிக்குதுடா. இடிக்குதோ? சொல்லுங்க. சரி, கலட்டி போட்ற வேண்டியதானே கீழ. கதைக்கு வாயா. சரிங்க சாமி, கையில வச்சிருக்கீங்க அது என்னது? சிப்பலா கட்டை. இது எதுக்கு? எப்பொழுதெல்லாம் நினைப்பு வருகிறதோ அப்பொழுதெல்லாம் அடிப்பதற்கு. கடுக்காது. ஒரு கையில அடிச்சா தண்டா கடுக்கு. 2 கை எதுக்கு ஆண்டே? இல்ல, கை கடுக்காது, அது பிரச்சனை இல்ல. இடம் கடுக்க ஆரம்பிச்சிருமே. கை மாத்திக்கலாம், கம்ப மாத்த முடியாது. இல்ல புரியல நீங்க சொல்றது. எப்ப படிப்பியா? இப்பொழுதுதான் நினைப்பு வருதோ அப்பொழுதுதான் அடிக்க. ஒரு நாளைக்கு எத்தனை தடவை அடிப்பியா? அப்பெல்லாம் கணக்கு வழக்கலாம் இல்ல. கணக்கு வழக்கம் இல்லாம எப்பொழுதெல்லாம் நினைப்பு வருதுன்னு ஒரே வார்த்தை. அதெல்லாம் 3 வாட்டிக்கு மேல அடிச்சாலே அது வாட்டும் கடுக்க ஆரம்பிச்சிருது. பெரும் பிரச்சனையா இருக்கு சாமி. உங்கள்ட்ட இந்த மாதிரி ஆயுதம் இல்லையே, நீங்க எப்படி? யார் சொன்னது? இந்த ஆயுதம்லாம் எதுக்கு? கொடுத்தா போகும் பாருங்க, சும்மா சக்கு 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 சக்குன்னு. என்ன நீங்க? இது என்னிடமும் ஆஞ்சநேய பெருமானிடத்தில் மட்டும் தான் இருக்கின்றது. இதெல்லாம் வச்சு அடிச்சா காயம் மட்டும் போயிரும் சாமி. இதெல்லாம் தான் அடிக்கிறீ நானே. அட, இதுல அடிச்சா காயம் மட்டும் போயிருமியா? நான் உங்களுக்கு வேற வழி சொல்லி தரேன். ஏன் கவலைப்படுறியா? நீ என்ன அடிக்கிறத சொல்ற? நீங்க அடிக்கிறதானே சொல்றியா? நீ என்னடா சொல்ற? ஏடா சிரிக்கிறாங்க? யார நினைச்சிட்டு அடிக்கிறீங்க? என் பாட்டை நான் பரந்தாமன நினைச்சு அடிப்பேன். ஆம்பளை நினைச்சிட்டு அடிக்கிற வெறி முத்திருச்சோ? டேய் முட்டாப்பலே, எந்நேரமும் சதா சர்வகாலமும் அந்த அரியனுடைய நாமத்தை உச்சரித்து ஓம் நமோ நாராயண நாராயண நாராயண. ஓ, வெறும் கட்டி அடி மட்டும்தான். நீ என்ன நினைச்ச? அப்ப அந்த அடி இல்லையா? இல்ல உடம்பு உங்களுக்கு வேற சுருங்கி இருந்துச்சா? அவரால் அந்த அடியில போயிருச்சோன்னு நினைச்சேன். பாட்டுக்கு நாரதர். அதனால இதை வச்சு ராகத்தை தாளத்தை போட்டுக்கிறது. ஓஹோ, அப்படி சொல்றீங்க. ஆமா. அப்ப நீங்க நாரதர் நானே. சரி, உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா? கேள்வியா? இல்ல சாமி, எல்லாரும் சிரிப்பா பேசியாச்சு. அப்புறம் உட்காந்துருக்க நடப்பா இல்ல, என்னடா ஒரு பாப்புன்னு வந்தேன் சிரிப்பு காமிச்சுட்டே போயிட்டான்னு சொல்லிடுவாங்க. உங்க ஊர் வேற, பக்கத்து ஊர் வேற. நான் என்ன சொல்றேன்? இருங்க சாமி, நீ என்ன வேலைக்கு நான் ஒரு வந்த? நீ என்ன வேலைக்கு வந்த? என்ன வேலைக்கு வந்தேன்? பப்புனு போட வந்தேன். பப்புன்னா கோமாளி வேஷம் தானே? ஆமா. அலிவத்தை சிரிக்க வச்சியா? சிரிக்க வச்சாச்சு. சிரிச்சாங்களா? சிரிச்சாங்க. வேலை முடிஞ்சா? முடிஞ்சு. நீ ஏன்ட புராணம் பேசுறதுக்கு கதை கேட்கறதுக்கு உள்ள நடக்குது ஆளு. நீ சரி சரி, என்ற ஒரு விஷயம் கேட்கிறேன். இப்போ ஒரு வீட்டுக்கு போறோம். முதல்ல அங்க இருக்கக்கூடிய காவலர் தாண்டி தானே உள்ள போக முடியும். அதே மாதிரி நான் தான் அந்த இடத்துக்கு காவலர். முதல்ல என்கிட்ட பேசி நீங்க ஜெயிச்சாத்தேன். வீட்டு காவல் நாயில நிக்கும். நாயெல்லாம் அப்ப நிக்கிறது இல்ல, அதெல்லாம் வீட்டுக்குள்ள தூங்கிட்டு இருக்கு. வீட்டுக்காரன் தான் வெளியில நடக்கிறேன். அப்ப இப்ப நீங்க எல்லாம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டனால தான் நேரம் பத்த மாட்டேங்குது. சரிங்க சாமி,
இப்ப நான் உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன், முடிஞ்சா பதில் சொல்லுங்க. நீ என்னைய ஏன்னா முடிஞ்சா நீங்க இல்ல சாமி, என்னைய முடிஞ்சா பதில் சொல்றங்கிறது பெரிய விஷயம் இல்ல. திரும்ப நான் கேப்பேன், அதுக்கு பதில் சொல்ல தெரியுமா? அத பத்தி நான் கவலைப்படுறதே கிடையாது. சரி கேளு. ஊர் பக்கத்து ஊர் வேற, சும்மா விட்டு போனா அப்புறம் என்ன நினைப்பாங்க, அப்புறம் கார்த்திராஜ் அத்து கோத்து அண்ணாமலைன்னு பேர் வச்சுட்டு சொல்லி கேளுடா, நீ என்ன கேட்கணுமா கேளு. சரி, எல்லாமே தெரியும் உங்களுக்கு. உங்கள்ட்ட ஒரு சிறிய விஷயம் கேட்கிறேன். ஒரு குளம், சரி, ஒரு குளம், அந்த குளத்துக்கு பக்கத்துல ஒரு சுவாமி இருக்கு. என்ன இருக்கு? சுவாமியா? சுவாமி இருக்கு. சுவாமி இல்ல சாமி, நீதான்டா சொன்ன, சொல்லி சுவாமி இருக்கு. 3 சாமி இருக்கு குளத்துக்கு பக்கத்துல. 3 சாமி, 3 சாமி குளத்துக்கரையில. அந்த குளத்துக்கரையில அந்த கோயிலுக்கு ஒரே ஒரு பூசாரி தான். ஒரு கோயில்னா ஒரு பூசாரி தான் இருப்பாரு. 3 சாமி இருக்குன்றா? ஒரு கோயில் தானடா இருக்கு. ஒரு கோயிலுக்குள்ள 3 சாமி இருக்கு. சரி, ஒரு பூசாரி. அந்த 3 சாமிக்கு ஒரே பூசாரி தான். சரி. அந்த பூசாரி தினைக்கு வந்து அந்த குளத்துல முங்கி எழுந்துச்சு சாமிக்கு மாலை விட்டு சாமி கும்பிடுவாரு. ஆனா அந்த குளத்தோட தன்மை என்ன தெரியுமா? என்ன? ஒரு மாலையை கொண்டு வச்சுட்டு முங்குனோம்னா ஒரு மாலை 2 மாலையா மாறிடும். 2 மாலையை கொண்டு வச்சுட்டு அந்த குளத்துல முங்குனோம்னா 2 மாலை 4 மாலையா மாறிடும். சரி, சரியா? இப்போ அந்த கோயில இருக்கக்கூடிய பூசாரி எல்லா மாலையை கொண்டு வச்சுட்டு தண்ணிக்குள்ள முங்கணும். அங்க இருக்கக்கூடிய 3 சாமிக்கு சரியா மாலையை போடணும். மாலையும் கூடக்கூடாது, கையில இருக்கக்கூடாது, அவர் கையில மிச்சமும் படப்படாது. அப்படி சொல்லுமாம்மா. இப்படி கிளம்புனா என்ன, நம்ம எங்கிட்ட இதெல்லாம் எந்த புராணத்துல படிச்சாரு? இவர் கையில மாலை மிச்ச கூடாதா? இவர் கையில மாலை மிச்சப்படக்கூடாது. சாமிகளத்துல எல்லா மாலையும் ஒண்ணா கிடக்கணும். ஒரு குளம், ஒரு குளத்துக்கு எத்தனை கரை இருக்கும்? ஒரு குளத்துக்கு 4 கரை இருக்கும். ஒரு குளத்துக்கு 4 கரை. நான் சொல்ற குளத்துக்கு 5 கரை. 5 கரை. சாமி தெளிவா இருக்கீங்களா? நான் தூக்கத்துல யாரா பேசிக்கிறேன்? இல்ல சாமி, சரக்கு சாப்பிட்டுக்கலான்னு கேட்டேன். இல்ல சாமி, ஒரு குளம்ங்கிறது வேற, ஏரிங்கிறது வேற. குளம்னா இந்த ஒரு தெப்ப குளம்னு சொல்லுவாங்க தெரியுமா? சதுரம். சரி, தெப்ப குளம்னே வச்சு. தெப்ப குளத்துக்கு எத்தனை கரைன்னா 4 கரைங்கறியா? 4 கரை. நான் சொல்ற குளத்துக்கு 5 கரை. அந்த 5 கரையில குருவிகள், குளம்னா குருவி தண்ணி குடிக்க போமா? ஆமா. எல்லா குருவியும் எப்படி தண்ணி குடிக்கும்? எல்லா குருவி வாயில தண்ணி குடிச்சிட்டு போகும். நான் சொல்ற கதையில குருவி வால்ல தண்ணி குடிக்கும். குருவி வால்ல தண்ணி குடிக்கும். வால்ல குடிக்கும்பா அப்புறம் நல்லா வருது சாமி. குளத்துக்கு 5 கரை, 5 கரை குருவி போய் வால்ல கூடி. நீ முதல்ல சொன்ன கேள்வியே தப்பா இருக்கு. ஒரு குளத்துக்கு 4 கரை தான், அதுவே பெரிய தப்பு. இதுல குருவி காத்து எதுல தண்ணி குடிக்குது? தம்பு, நீ ஏன் கதையை தப்புன்னு சொல்லாத. உனக்கு தெரியுமா தெரியாதா? சரி, கதை தெரியாம நான் போறேன். நான் கேட்ட கேள்விக்கு நீங்க எதிர்ப்பு கேள்வி கேட்கிறீங்களோ? சரி, நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில சொல்றேன். நான் கேட்ட கேள்வி நீங்க முதல்ல பதில சொல்லுங்க. நல்லா கணக்கு பண்ணுவியா? கணக்கு பண்ணுவியா? சூப்பரா கணக்கு பண்ணுவேன். ஏதாவது இடையில முட்டை அடிப்பேன், அப்ப சரியா நிக்கணும். சரி. 7 மாலை கொண்டு போனது. தண்ணிக்குள்ள இறங்கினா என்ன வாங்கும்? தண்ணிக்குள்ள இறங்கினா 7 மாலை. 7 மாலையோட இறங்கினா தண்ணியோட தன்மை என்ன? 7 வந்து 14 மாறிடும். ரெட்டிப்பாகும். ஆமா. அப்ப 7 கொண்டுட்டு இறங்கினா 14. 14ல முதல் சாமிக்கு 8 மாலை போடுறாரு. 14 8 மாலை. 8 மாலை. 14 8 போச்சுனா மச்சான். 14 8 போச்சுன்னா அங்கே ஒரு பப்புன் இருப்பாரு ஒரு ஊர்ல. சொல்லு. பேசாம நான் துணியை அவுத்து போட்டு போறேன், நீ வந்து நடிக. என்னத்த துணியே சாமி அவர் வாட்டுக்கு பண்ணுவார் பாவம். 7 மாலையை கொண்டு போறாரு. 14 ஆகுது, முதல் சாமிக்கு 8 மாலையை போறாரு. போட்டாச்சு. 14 8 போச்சுனா மிச்சம் 6. 6 கொண்டுட்டு மறுபடியும் தண்ணிக்குள்ள இறங்கினா 12. 12ல 8 கொண்டாந்து 2ஆம் சாமிக்கு போறாரு. 12ல 8 போச்சுனா 4. 4 கொண்டுட்டு மறுபடியும் தண்ணிக்குள்ள இறங்கினா ஆமா 8ஆ மாறும். 8 கொண்டாந்து 3ஆம் சாமிக்கு புள்ள மாலையை போட்டுட்டு துண்டை உதறி கையை வெறுங்க வீசிட்டு வீட்டுக்கு போயிட்டார். போதுமா? புக்கு வாங்கிட்டியோ? என்ன இதெல்லாம் நான் எப்போ போட்ட கணக்குல கொண்டாந்து எப்படா ஓடுறீங்க எங்களுக்கு? சரி சரி. எல்லாம் 10 15 முன்னாடியே நான் கேட்டதுக்கு பதில சொல்றானே. உங்க அப்பா பேரு? எங்க அப்பா அத்தெல்லாம் இருக்கட்டும். நான் கேட்டதுக்கு பதில சொல்லு. வெங்காயம் நான் கேட்டேன், கேள்வி பதில் நீங்க சொல்லிட்டீங்க. நீங்க கேட்ட கேள்வி நான் பதில் சொல்ல அவசியம் இருக்கா? ராத்திரி ஏன் கூடதே வண்டியில வந்த, திரும்ப நீ இந்த உடம்பு ஓட்டே போகணுமா இல்ல ஏதாவது போட்டி? இப்ப நீங்க என்ன கேள்வி கேட்டீங்க? ஒரு குளம் 5 கரை. ஒரு குளத்துக்கு 5 கரை. 5 கரை. 5 கரையிலயும் குருவி எதுல தண்ணி குடிக்குது? வால்ல. வாளு அங்க குண்டியால தூக்கிட்டு வர காட்டு. ஏதாவது இருக்கிறத வச்சு காட்டணும். நான் காட்டுறேன்னா ஒரு பிரோஜனம் இருக்கு. நீ இப்படி தூக்கி காட்டி என்ன? கொட்டாங்கச்சி ஜெயிச்சுல இருக்கு, இங்க குண்டி இருக்கானே சந்தேகமா இருக்கு. நாடகம்னா என்ன? நடை உடை பாவனை இப்படியேவா நிக்கிறது? இருந்தாலும் இல்லாதத வச்சு ஏமாத்தப்படாது. இல்லாம இருக்கும்போது ஒரு விஷயம் கேட்கட்டா? உங்க குண்டியோட ஒரு 2 ரூபா வாட்டர் பாயிட்டு போகுமா? கதைக்கு வாடா நீனே. ஆனா நீ எப்படியும் கோத்துட்டு போயிருவ. சரி சாமி, ஒரு குளம் 5 கரை. குளத்துக்கு 5 கரை. 5 கரை. குருவி வால்ல தண்ணி குடிக்குது. தண்ணி குடிக்குது. ஆமா, இதை விட்டு ஆட்டி வர காட்டு. சரி, சிட்டுக்குருவி தான் குடிக்குது. இரு, ஒரு கோயில் இருக்குன்னு வைங்க சாமி. சரி, எங்கிட்ட உருட்டுறியா? ஒரு கோயில் இருக்கு. சரி,
கோயில்ல சாமி கும்பிடுவாங்க தெரியுமா? கோயில் இருந்தா சாமி தாண்டா கும்பிடுவாங்க. ஃப்ளோல போய் யோசிக்கிறாரா? நானே மறந்து அவர் யோசிக்கிறாரா? இருங்க சாமி. இப்ப விட வேணாம் சொல்லு. கோயில்னா சாமி தான் கும்பிடுவாங்க. ஒரு 200 ரூபாய் தரேன், வீட்டுல போய் தூங்கு சொல்றேன். கெஞ்சி கேட்கிறேன். இது நாரதா இல்ல நீ நான் இங்க ஒரு பப்புனு கிளம்புது, இங்க ஒரு நாரதர் கிளம்புது. சரிங்க சாமி, ஒரு கோலம் எதிர நான் உங்களோட சேர்ந்து வந்தது மறந்து போச்சு. கோலம் அஞ்சுகரை ஒரு கோலம் இருக்கா? கோலத்துக்கு போயிட்டேன். கோயில் இருக்கா? ஆமா, கோயில் இருந்தா சாமி கும்பிடுவாங்க. சரி. சாமி கும்பிடுற இடத்துல குத்து விளக்கு வச்சிருப்பா, பாத்திருக்கீங்களா? ஆமா. எல்லா ஆலயத்திலுமே குத்து விளக்கு வைக்காம எந்த கோயிலும் இருக்காது, குத்து விளக்கு வச்சிருப்பாங்க. அந்த குத்து விளக்குல திரி போடக்கூடிய எத்தனை கரை இருக்கும்? 5 இதழ். 5 இதழ் இருக்கா? நீங்க சொன்னக்கூடிய அந்த 5 கரை அந்த குளம் சொன்னீங்களா? 5 கரை அதுவே அந்த குத்து விளக்குல உள்ள அந்த அகப்பை. 5 கரைக்கு குத்து விளக்குல ஆமா 5 இதழ் இருக்கா? ஏத்துக்கிறேன். குருவி அங்க போய் குருவி வால்ல எப்படி தண்ணி குடிக்கும்? ஆமாமா, குருவியா ரொம்ப சிரமம்ல ஏறிட்டு குடிக்கிறது. குருவி எல்லாம் போய் தண்ணி குடிக்காது. அதுல போடக்கூடிய திரி தன் வால் வழியை இழுத்து அந்த சுடர் ஒளியை அந்த எண்ணெயில இருந்து கொடுக்குது. அதுதான் நீங்க கேட்ட கேள்விக்கு பதில். வேணா, நீ எனக்கு எதிரி. எப்ப என்கிட்ட கேள்வி கேட்டு அப்பே நீ எனக்கு எதிரி. ஒருத்தன் சரியா சொல்றானா அவனை பாராட்டணும். அதுதான் கலைஞனுடைய தன்மை. நான் உனக்கிட்ட இன்னொரு கேள்வி கேட்டு உடனே எப்ப அவுட் பண்றேனோ அப்பதான் நான் உனக்கிட்ட கை கொடுப்பேன். வாழ்த்துக்கள். சரி, தங்களுடைய நாமோதயம்? எனக்கு ஓதம்லாம் இல்ல சாமி. நாமோதயம்னா பேரு? என் பேரு வீரத்தேவன் சாமி. அப்பா பேரு? நம்பிராஜன். ஏன் வீரத்தேவன் பேர் வந்துச்சு? எனக்கு வந்து வீரத்தேவன் புளிய குத்தி கொண்டதால் வீரத்தேவன். புளியா குத்தி கொண்டிருக்கியா? ஆமாங்க சாமி. நான் இன்னைக்கு உனக்கு ஒரு பேர் வைக்கலாம்னு இருக்கீங்க. என்னங்க சாமி? மதுரை அந்த காலத்துல ஒரு வீரர் காப்பாத்தினார். மதுரை வீரன். அவருடைய இயற்பெயர் என்ன? முத்து வீரன். மதுரையை காப்பாத்தினால மதுரை வீரன். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி பருத்தி காட்ட ஒருத்தர் காப்பாத்தினார். பருத்தி வீரன். மதுரையை காப்பாத்தின வீரன் மதுரை வீரன். பருத்தியை காப்பாத்தின வீரன் பருத்தி வீரன். புளிய குத்துன வீரன் நல்ல பேர்ரா. காலைல நான் போக இங்க இருக்கிற ஆத்த கந்தா வராமறி புளுத்தி வீரன். ஐயா, உலகத்திலே யாருக்கு இந்த மாதிரி பேர் வைக்க வரைக்கும் எப்படி வைப்பாங்க? எவன் இப்பெல்லாம் பேரை முழுசா கூப்பிடுறேன். நீ புளுத்தி வீரன் வச்சிட்டு போறேன் புலி குத்தி வீரன். நீ புலி குத்தி வீரனப்பா, இங்க புலி குத்தி வீரனா கூப்பிடுவாங்க. சரி, உங்க பேரு என்ன? புலி என்ன வீரன்? என்ன சாமி? உங்க பேரு வீரத்தேவன். ஆமா. அப்பா பேரு? நம்பிராஜன். அவன் தாளுக்கு ஏதாவது பேர் வைமா? அவ இல்ல வேணாம். அந்த ஆளுக்கு இருக்கிற பேரை ஒரு ரேஷன் கார்டு தொலைச்சு விட்டாங்க. அம்மா பேர் என்ன? அம்மா பேர் நங்கை மோகினி. அண்ணன் தம்பி எத்தனை பேரு? 7 பேரு. நீ எல்லாம் சோத்துக்கு என்ன பண்ற? சோத்துக்கு சுப்பிரமணியம் முடிச்சு கொடுத்துறான். என்னடா தொழில் பண்ற? ஆனா சுப்பிரமணிய கடவுளை வேண்டறோம்யா. எல்லா பேர் சாமியை வேண்டிக்கிட்டு மல்லாக்கப்படுத்திட்டு விட்டத்தை பாத்துட்டு இருந்தா சாப்பிட முடியுமா? தெனை வச்சிருக்கோம்ல. அப்படி சொல்லுங்க. என்ன சாப்பிடுறீங்க? தெனை. இந்த இடத்துல என்னென்ன இருக்கு? இது வந்து நஞ்சைனா புஞ்சைனா இருக்கு. நஞ்சைனா என்ன புஞ்சைனா என்ன? நஞ்சைனா நஞ்சா, புஞ்சைனா புஞ்சை. அது தெரியும். நஞ்சைனா என்ன அர்த்தம், புஞ்சைனா என்ன அர்த்தம்? நஞ்சைனா நஞ்சதா அர்த்தம், புஞ்சைனா புஞ்சதா அர்த்தம். எர்ச்சா புஞ்சை கலப்பம். விவசாயி தானடா. நஞ்ச நிலத்துல என்னடா வரும்? அட நஞ்சைனா நஞ்சா, புஞ்சைனா புஞ்சை, கரா புஞ்சையாது. ஏய், புஞ்சைனா என்ன அர்த்தம்? நீ ஓவர் புஞ்சையா பேசிக்கிட்டு இருக்கயா? அட நஞ்சைனா நஞ்சா, புஞ்சைனா புஞ்சைன்றலையா? இது தேவ புஞ்சையாது. என்னடா திட்ற? நஞ்சைனா நஞ்சா, புஞ்சைனா புஞ்சை. இதுக்கு மேல பேசினா பிரச்சனை புஞ்சையா போயிடும். நான் அதை பத்திலாம் கேட்கல, விட்டுருங்க. இன்னும் எம்புட்டு ரோசை போற என்ன செல்வனே? எம்புட்டு ரோசை போறாப்ல? என்ன நீ மைக் ஆன் பண்ணிட்டு 1/2 மணி நேரம் சொல்லு. உனக்கு என்னடா இப்படி ஆம்பளைக்கு மாதிரி கோவம் வருது? அப்ப நீ பார்த்து 9 மினிட் மாதிரி தெரியுதா உனக்கு? மண்டைய தொடர்ந்து நஞ்சனா என்னையா? அட நஞ்சனா நஞ்சா, புஞ்சனா புஞ்சாப்பா உனக்கு தெரியாதா? மயன் சொன்னா சரியா இருக்கும். அன்னைக்கு என்ன? சரி, இருந்துட்டு போகுது. அது இருந்துட்டு போகுது. உள்ள ஏதோ பொம்பளை பிள்ளை சத்தம் கிடைச்சே. அது மட்டும் நல்லா கேக்குமே. அதனாலடா இறங்கி வந்து ஓன் சத்தத்தை கேட்டா வந்து நானே. அதானே நீங்க பொம்பளை பிள்ளை சொல்றதே இறக்குவீங்க. யாரு? 2 பெண்கள் உள்ளே. ஒரு 2 பொங்கல். 2 பொங்கல், ஒரு வடகரி இருக்கு, சாப்பிட்டு போறீங்களா? 2 பெண்கள்ங்கறதுக்கு தான்டா வாய் வந்துருச்சு. ஆமா, 2 பெண்கள். யார் யார்? ஒன்று வள்ளி, மற்றொன்று இன்னொன்னு யாழு குள்ளி. நம்மாளா? நம்மாளு. நீங்க ஒரு 6 மாசம் வச்சிருந்துட்டாங்க. என்னப்பா? நான் நீ என்று சொல்லாதே, நாம் என்று சொல்லிப்பார். ஒட்டாத உதடும் ஒட்டுமையா? என்னப்பா? என்னது? இந்த நஞ்சைனா என்ன, புஞ்சைனா என்ன? அடுத்து ஒரு கரை புஞ்சை வந்துருச்சு. அர்த்தம் சொல்லலனா இவ்வளவு நேரம் இந்த புஞ்சையை சம்பாதிச்சு அடுத்து அப்புறம் கேட்டுக்கிறோம். சரி, கடுப்பா பாத்துக்க. உள்ள 2ல 1 உன்னுடைய காதலின்னு. ஆமா. அந்த பிள்ளைய கூட்டிட்டு வா. எவ்வளவு தருவீங்க? டேய், ஆசீர்வாதம் செய்ய. பார்த்து ரொம்ப அடுத்து வேற நாடகம் நடக்குமான்னு தெரியல. போற ஊர்லாம் வளைச்சு நிப்பாட்டுறாங்க. சரி, இருந்துட்டு போகுது. அந்த அம்மா வருதுல்ல? ஆமா. அந்த அம்மையார் வரும்போது நான் என்ன செய்ய வேண்டும்? அம்மையார் வரும்பொழுது இறந்த செக்கல் செலவழிக்க வேண்டும். போயா முதல்ல. வாடா தங்கப்புல. கட்டு கட்டு. ஆசையில பத்தி கட்டி நத்தி ஒண்ணு நட்டு வச்சு நீ பூவாயி ஆதரவு தேடி ஒரு நாத்து ஒண்ணு நட்டு வச்சே நாயே. நானா பாடலையே, நீதான் பாட வச்சு. நானா பாடலையே,
வந்து நட்டு வச்சவா பூவாயி சுத்தமாய் பாருங்களே நீ சொரமாய் போனேனே உள்ளந்தாளும் தூணு நீரி காரணம் யார் வந்துதான் கூறவில்லை பட்டு மரம் போல நான் நீக்கும் வந்த வேலே வீட்டு சொல்லி பாரு எனக்காக நீ அழவேண்டா கண்ணீர் பூவாய் ஆசை இல்லாத உலகத்திலே நினைவில்லாத இதயத்திலே சிந்தனை இல்லை சிந்தனை இல்லை காயும் நிலால் வானில் வந்தா கண்ணுறங்கவில்லை இனி கண்டு கொண்ட நான் முதலா நான் உறங்கவில்லை நான் உறங்கவில்லை நீ இல்லாத உலகத்திலே சிந்தனை இல்லை நினைவில்லாத இதயத்திலே சிந்தனை இல்லை சிந்தனை சூர்யா சூர்யா மச்சான் சூர்யா நீ வந்து எனக்கு உண்மையிலுமே தம்பி வேணும் இல்லைன்னா நான் தூக்கி வாயில வச்சுட்டு போயிருப்பேன் பயப்படவே மாட்டேன் ஆமா நான் ஒரு குணம் பிடிச்ச தங்கச்சி செல்லம் ஒரு நிமிஷம் இரு. நான் வீடியோ வேற ஓடிக்கிட்டு நான் உன்னை சொன்னா கோச்சுக்க மாட்டியே இருக்கேன். உன்னை சென்னையில இளையராஜா கூப்பிடுறாரா ஏய் எதுக்கு குண்டியா கழுவ ஆண்டா போட்டு கொண்டுகிட்டு இருக்கிற அவரு கூப்பிடல ட்ரம்ஸ் மணி மொட்டை சூப்பர் அவர்தான். சரி என்ன எதுக்காக கூப்பிட்டிய நம்ம இடத்துக்கு நாரதர் மாமுனி வந்து என்ன பதம் என்ன சொன்னாப்ல என்ன சொன்னாப்ல நாரதர் மகாமுனி வந்திருக்கிறார் ஓகே சரி உங்க பேர் என்ன சொன்னீங்க என் பேர் ஐயோ ஐயோ இப்போ புடியா எடுத்து போடு அவருக்கு வீரத்தை வந்தேன் அண்ணே யூடியூப்ல இதெல்லாம் கட் பண்ணிருங்க என்னன்னு எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு இதை மட்டும் போட்டுட்டு வரதையா ராசாக்கல அப்படி பண்ணாதான் நல்லா இருக்கும் ஆமா ராசாக்கல டிஆர்பி ஏறுறதா இல்லையா ஆமா காலைல கிளம்பையில என்னை பார்த்துட்டு போங்க 4 வார்த்தை நல்ல வார்த்தை சொல்லுங்க உங்க பேர் என்ன சொன்னீங்க என் பேரு வீரத்தேவன் வீரத்தேவன் சொன்னீங்கன்னு கேக்குறேன் வீரத்தேவன் எதுக்காக என்னை கூப்பிட்டா நாரதர் மாமா வந்திருக்கிறார் அழை நாரதரே மாமாவா சுவாமி சாமி ஒரு நோக்கமா தான் ஆமா தெரியும். பெரிய மகாராஜா வராரு ஒரு மியூசிக் வேற பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வலிக்கு வரலாம் போய்க்கு விழலாமா? பிரம்மச்சாரி ஐயா மிருதங்கார மாமா அப்பா சுதர்ஷா சுதர்ஷா ஒரு பாய் இருந்தா அந்த வேலிக்கிற வாட்டில படுத்துக்க நீ நாடகத்தை முடிச்சுட்டு கூப்பிடாப்புல போய் ஆள வீட்டுக்கு போவோம் சரி தம்பி சரி நீ கிளம்பி அந்த குச்சியை தான் நானே என்னப்பா கூட்டி வந்துட்டீல ஆ உன் வேலை என்ன அங்க போய் நில்லு மரியாதை போறான்றேன் ஒரு நிமிஷம் இரு மரியாதை போறா எனக்கு சாமிக்கு வேலை இருக்கு வந்தேன் வந்து சாத்தி வச்ச மாதிரி புடியா இருக்கு ஏய் இங்க வா மணி வாங்க நான் யாருன்னு சொன்னாரா ஆளுகளும் மண்டையிலும் நான் யாருன்னு சொன்னாரா சொன்னாங்க சாமி யாரும் ஆசை இல்லாத என்னைய பார்த்து சாமி வலிக்கு எனக்கு வர வர வரவே மாட்டேங்குது சாமி ஆசையே வர மாட்டேங்குது நான் உன்னை காதலிக்கலாமா நல்லா செய்யுங்க சாமி நீங்க புடுங்க பிளான் போட்டிருக்கீங்க. அண்ணே லைவ் ஆகுவேன் லைவ்ல இல்ல அண்ணே எல்லாம் கட் பண்ணி போடுங்க முக்கியமானதெல்லாம் பப்புனுக்கு முத கட் பண்ணி போடுங்க அத்த மகளே ஏன் செப்புச்சிலையே உன்னை பார்த்ததுமே ஆசைப்பட்டேன் தென்னங்கோலையே அத்த மகளே ஏ செப்புச்சலையே உன்னை பார்த்ததுமே ஆசைப்பட்டேன் மாமரத்து மாங்கொழுந்து செவந்தது போல உன்முகமும் ஜொலிக்குதடி மச்சானாலும் காத்திருக்கேன் மணிக்கணக்கா என் மனசு வலிக்குதடி ஒரு பார்வனியும் பார்க்காதடி உள்ளுக்குள்ள சாகுரண்டி ஓ மாமண்டி அத்த மகளே என் செப்புச்சலையே உன்னை பார்த்ததுமே ஆசைப்பட்டேன் தென்னங்கோலையே
எனக்காக காத்திருந்தே அடி எனக்காக காத்திருந்தே கம்மாக்கர ஓரத்துல கண்மணியே நீயும் வந்து கட்டி நீயும் அணைச்சுக்கிட்டே கட்டி நீயும் அணைச்சுக்கிட்டே நினைச்சு பாரடி ஒரு நிமிஷம் உனக்கு புரியும் மாமே பாசம் நினைச்சு பாரடி ஒரு நிமிஷம் உனக்கு புரியும் மாமே பாசம் அத்த மகளே செப்பு சேலையே உன்னை பார்த்ததுமே ஆசைப்பட்டு தென்னங்கோலையே பள்ளிக்கூடம் போகும்போது ஓரக்கண்ணில் பார்த்ததை இன்னும் நானும் மறக்கலையே அடி இன்னும் நானும் மறக்கலையே நெஞ்சுக்குள்ள கோவில் கட்டி நித்தம் ஒரு பூஜை செஞ்சு சாமிக்கும் தான் தெரியுமடி அந்த சாமிக்கும் தான் தெரியுமடி உறவு தடுக்குது ஒரு நிமிஷம் சாமி நினப்பு பல வருஷம் உறவு தடுக்குது ஒரு நிமிஷம் சாமி நினப்பு பல வருஷம் அத்த மகளே அது செப்பு சேலையே உன்னை பார்த்ததுமே ஆசைப்பட்டேன் தென்னங்கோலையே மாமரத்து மாங்கோலிந்து வந்தது போல உன் முகமும் ஜொலிக்குதடி மச்சான் நானும் காத்திருக்கேன் மணிக்கணக்கா என் மனமும் வலிக்கு இருக்குதடி ஓ கண்ணில் ஒரு பார்வனையும் பார்க்காதடி உள்ளுக்குள்ள சாகுரண்டி ஓ மாமண்டி அத்த மகளே செப்பு சேலையே உன்னை பார்த்ததுமே ஆசைப்பட்டு தென்னங்கோலையே இந்த அம்மாவை பார்த்துட்டேன் சரிங்க சாமி இன்னொரு அம்மையா இருக்கான்னீங்கல்ல என் தங்கை அவங்களையும் கூட்டிட்டு வாங்க சரிங்க சாமி நான் எங்க அம்மாவுக்கு எதுவும் உபதேசம் பண்ணணுமா இல்ல சாமி நீங்கள் நீங்க போருங்க உள்ளே செல்லுங்க ஏங்கப்பா எப்படி ஒரு உடம்பு வர்றான் அதுதான்டா வயிற்றுச்சலா வருது தங்கச்சி இந்த உடம்ப பார்த்து நீ எடை போடாத ஆ, பள்ளி மாதிரி விச்சு விச்சுன்னு ஏற்றி இறங்கி ஒன்னேலாம் அந்த அளவுக்கு ஏற முடியாது பாத்துக்க எதுல நாங்கெல்லாம் ஒல்லியா இருக்கணும் மட்டும் எடை போடாத